ஹலோ வீவர்ஸ், இனி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வாழைப்பழத்தோலை வச்சு ஷூவை எப்படி அழகாக நம்ம புதுசாக மாற்றலான்னு பார்க்க போகிறோம். இந்த வாழைப்பழத்தோலை வச்சு நீங்கள் இந்த மாதிரி உங்கள் பழைய ஷூவெல்லாம் நீங்கள் தொடச்சிங்க அப்படின்னா நல்லா புதுசாக இருக்கும். இன்னொன்று என்ன பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி நீங்கள் வாழைப்பழத்தோலை வச்சு ஃபஸ்ட்டு உங்கள் ஷூவுக்கு இந்த மாதிரி தேய்ச்சிடுங்க. நல்லா தேய்ங்க, ரொம்ப க்ளீனாக தேய்ங்க. தேய்ச்சிட்டுக்கு அப்புறமா உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஷூ பாலிஷர் இருக்கும் இல்லையா, அதை வச்சு நீங்கள் ஒரு தடவை ஷூக்கு பாலிஷ் போட்டிங்க அப்படின்னா ஒரு புதுவிதமான ஒரு லுக் கொடுக்கும். இன்னொன்று ஷைனிங்காக இருக்கும், நீட்டாக இருக்கும், பார்க்குறதுக்கே அட்ராக்டிவாக இருக்கும், ரொம்ப நீட்டாக இருக்கும். இது நீங்கள் புதுசாக வாங்கின ஒரு ஃபீல் இருக்கும். இதுக்கு நீங்கள் ஷூ பழசாயிடுச்சின்னு சொல்லி நீங்கள் தூக்கி போடாமல் காசை வேஸ்ட்டாக செலவு பண்ணாதீங்க. இந்த மாதிரி ஒரு புதுமையான ட்ரிக் நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜஸ்ட்டு நீங்கள் வாழைப்பழத்தோலை இப்போ வாழைப்பழம் சாப்பிட்றீங்க அப்படின்னா அந்த வாழைப்பழத்தோலை எடுத்து போடாதீங்க. அதுக்கு பதிலாக இந்த மாதிரி செய்யுங்க. அவ்வளோவும் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாலிஷிங் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே ஷூ பார்க்கறதுக்கு நீட்டாக இருக்கும். இந்த ஷூ மட்டும் இல்லைங்க, இது குழந்தைங்களுடைய ஷூ இந்த மாதிரி கட் ஷூலாம் இருக்கும், நிறையா ரொம்ப அழுக்காக இருக்கும். ஏன்னா பசங்க ரொம்ப அழுக்கு பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்ததுன்னா கூட இந்த வாழைப்பழத்தோல் ரொம்பவே ஈஸியாக க்ளீன் பண்ணி கொடுத்துரும். அதனால் மறக்காமல் இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.